ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் கருப்பு சுண்டல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நம்மளால் சம்டைம்ஸ் நான்வெஜ் சாப்பிட முடியாத டைமில் சுண்டல் குழம்பு இந்த ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்டா ஒரு திருப்தி இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? நான் இன்றைக்கி 1 கப் கருப்பு கொண்ட கடலையை 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேங்க. ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிடுங்க. குக்கரில் கருப்பு கொண்ட கடலையை சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 6 விசில் வச்சு இறக்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயவும் சிறிய அளவில் 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூடயே 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடயே 5 முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பு சேர்க்குறேங்க. உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேங்க. தக்காளியோட தோல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு மசிய வதக்கிக்கோங்க. இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 தேங்காய் பல் எடுத்து அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 நிமிஷம் வதக்கி கொடுத்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் அளவை கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க மிளகாய் தூள் சேர்க்கணும், இல்லாட்டி சட்டுன்னு கறிக்கிறோம். நம்ம இந்த சூடுலேயே குழம்பு மிளகாய் தூளை நல்லா வதக்கி கொடுக்கறதுனால அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு குழம்பு நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறவும் மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு வாரமாக வச்சுக்கோங்க. இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயவும் ஒரு சிறிய துண்டு பட்டை, கிராம்பு, அனாசிப்பூ, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தாங்க சேர்க்குறேன். ஒரு சிறிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 5லேருந்து 6 பூண்டு பல் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதில் இஞ்சி பூண்டு விழுதாக சேர்த்துக்கோங்க. இப்போ அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துருங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சி வச்சுருக்கோம். இது கூடயே நான் ஒரு முருங்கைக்காயை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு வேக வச்ச சுண்டலை தண்ணியோடய இதில் சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. நான் செஞ்சு வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தூளில் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. முருங்கைக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். அதை வடிகட்டி இதை சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக நீங்கள் கொத்தமல்லி இலைகளை தூவிடலாங்க. இப்போ தாளித்து ஊற்றினீங்கன்னா நம்மளோட குழம்பு ரெடி. நீங்கள் தாளிப்பு வடாகம் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிப்பு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி எல்லாருக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒயிட் ரைஸ் கூட இந்த குழம்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க.